ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனல் பேர் விபி சூர்யா ஆன் தி கோ. அதில் இந்த மாதிரி ரெகுலராக வாக்கிங் போகிறது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ், என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி மியூசிக், போயம்ஸ் அந்த மாதிரி இருக்கிற எல்லா சம்மந்தப்பட்ட வீடியோஸும் போடுவோம். ஸோ இந்த சேனலோட டே 1 வீடியோவில் நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் லேக்குக்கு தான் வந்திருக்கேன். மடிப்பாக்கம் லேக்குங்கிறது வேளச்சேரி பக்கத்தில் இருக்குது. இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா மழை காலங்கிறதுனால இப்போ நிறைய தண்ணி இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும். இங்கே நிறைய செடியெலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. பார்க்கில் ஜாலியாக வந்து விளையாடலாம். கீழே பார்த்தீங்கன்னா சிட் அவுட்லாம் இருக்குது. குழந்தைங்கலேருந்து வயசானவங்க எல்லோரும் வந்து நடக்கலாம். முடியலைன்னா உட்காரத்துக்கு சிட் அவுட் பெஞ்சஸ் இருக்குது. முன்னாடி ஒருத்தவங்க ஏற்கனவே வாக்கிங் போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி நிறையா இருக்கும். இல்லை இதில் வந்து நம்ம ஒரு ரவுண்டு நடக்கும்போது 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 2 ரவுண்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். இந்த பாருங்கள், எம்எஸ்எஸ் ட்ரஸ்ட்டு பற்றி சொன்னேன்னா இந்த ட்ரஸ்ட்டோட போர்டு கூட இருக்குது பாருங்கள், எம்எஸ்எஸ் ட்ரஸ்ட்டுன்னு. அவங்க தான் இங்கே எல்லாமே செடி மரம் எல்லாமே பிளான் பண்ணி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது. நானும் அந்த எம்எஸ்எஸ் ட்ரஸ்ட்டில் ஒரு மெம்பராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடையெல்லாம் போடுவாங்க, ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். மார்னிங் டைமில் இந்த லேக்குக்கு வந்திங்கன்னா சூடாக சூப்பு கொடுப்பாங்க. அந்த சூப் வந்து உண்மையில நல்லாயிருக்கும். அதே மாதிரி காய்கறி கடை போடுவாங்க, ஃப்ரெஷ் காய்கறி எடுத்துகிட்டு வந்து கிளம்புற வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த பார்க்கில் ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காரு. அதே மாதிரி பழக்கடையெல்லாம் போடுவாங்க. வீட்டில் வந்து சும்மா இருந்தீங்கன்னா குழந்தைங்களையோ பெரியவங்க யாரோ இருந்தாலும் சரி, வீட்டில் சும்மா இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், பூவெல்லாம் சூப்பராக பூத்திருக்கு பாருங்கள், கலர் கலராக. அதே மாதிரி நிறையா வாத்தெல்லாம் கூட இருக்கும். இங்கே ஒரு நாய் ஒன்று உட்காந்துருக்கு. அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பறவை ஒன்று நடந்து போயிட்டுருக்கு பாருங்க. அது ஒன்று. அந்த மாதிரி காக்கா இருக்கும், இங்கே அணில் இருக்கும், குருவி, பச்சோந்தி, அந்த மாதிரி நிறைய பறவைகள் இருக்கும். மார்னிங் டைமில் ஃப்ரெஷ் ஏர் வாங்குறதுக்கும் சரி, இந்த மாதிரி பேர்ட்ஸோட சவுண்டு கேட்கும்போது பீஸ்ஃபுல்லாக மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதெல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம இந்த வாக்கிங்க்கு வரலாம். இங்கே பாருங்கள், வாத்தெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். சொன்னேன் இல்லையா, காக்கா. இந்த மாதிரி மேலே ஒன்று பறக்குது பாருங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வரிசையாக ஆடு போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க நாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, ஒரு வாத்து கூட்டமே இருக்குது. கருப்பு வாத்து, வெள்ளை வாத்து எல்லாமே சேர்ந்து கலந்து இருக்குது பாருங்க. அதெல்லாம் பாருங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் நமக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்காக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்களும் நேச்சரில் மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ எப்போ உங்களால் முடியுதோ ஒரு ஃப்ரெஷ் வாக் போங்க. இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம். இந்த பாருங்க, ஆடு போயிட்டுருக்கு. எல்லா விதமான அனிமல்ஸும் இருக்கும். ஆடு, நாய், ஏன் சில சமயம் பூனை கூட பார்க்கலாம். எல்லா விதமான அனிமல்ஸும் இருக்கும், பேர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஜாலியாக அந்த பறவை சத்தத்தெலாம் கேட்டு நம்மளும் ஜாலியாக நடப்போம். ஒரு பீஸ்ஃபுல்லான வாக்காக இருக்கட்டும். நம்ம உடம்பு ஹெல்த்தியாக வச்சுப்போம். தாத்தா, பை பை.